ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன். இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த நெருக்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் விசேஷித்தவன். என் இயேசுவினால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். எனக்காக இரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் மீட்கப்பட்டவன். பாவ சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். நான் விசேஷமானவன். இதோ நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுகிறவன். நான் விசேஷமானவன், விசேஷமானவள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பயப்படுகிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படி என் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை எந்தெந்த மகன், எந்தெந்த மகள், எந்தெந்த தாய் தகப்பன் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அவளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளை பயப்படுத்துகிற தடைகள் எல்லாம் விலகி வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களை பயப்படுத்துகிற பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும், சுகமுண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சரீரத்திலே விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவளை பயப்படுத்துகிற தடைகள் விலகி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ, இந்த குறைவிலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிகாசங்களும் நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படி அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, ஆசீர்வதித்தது என்று மகிழும்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காண செய்வீராக. இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. பயத்தை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த மகன் உமக்கு விசேஷமானவன், இந்த மகள் விசேஷமானவள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை அருளி வல்லமை வெளிப்படுத்தும் மகத்துவத்தை விளங்க பண்ணும். இவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை சூழ்ந்திருக்கிற மக்களை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகன் மகள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம்.